ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் செகண்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி கனிஷியா லாஜிக்ஸ் ஆப் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா, நம்ம கனிஷியா லாஜிக்ஸ் ஆப்ல பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான பிலிம்ஸ் டு மெயின்ஸ் ஃபுல் கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து ஒன் ஷாட்டா உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைச்சிடும் இந்த எலைட் பாஸ்ல. சரிங்களா, ஸோ இந்த எலைட் பாஸ்ல என்னென்ன கவரேஜஸ் ஆகுதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்டியூட், இங்கிலீஷ், ரீசனிங், எல்லா பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான டாப் டு பாட்டம் உங்களுக்கு ஃபுல்லாவே இதில் அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான கூப்பன் பார்த்தீங்கன்னா கேஆர் எலைட் அப்படின்னு கூடிய கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இன்னுமே வந்து பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஆஃபர் அவைலபிள் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஆஃபரா 99 ருபீஸ்க்கு வந்து 1 இயர்க்கான பேக்கேஜ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதுல பார்த்தோம்னா மந்த்லி மேக்சின், மந்த்லி பூஸ்டர்ஸ்மே வந்து அவைலபிளா இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும். ஓகேங்களா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டெலகிராம் சேனலுக்கான குரூப்மே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணுங்க. டெலகிராம் சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா குயிஸ்மே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்டேட்ஸுமே இருக்கும். அப்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான அப்டேட்ஸ்னா எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ், ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன், ரிசல்ட், இல்லை எக்ஸாம் கண்டென்ட்டுக்கு எக்ஸாம்க்கு ரிலேட்டடான என்ன நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் வந்தாலுமே நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போகலாம். செகண்ட் வீக் அக்டோபருக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் இன்ஸ்டிடியூஷன் சைன்ட் அன் MOU வித் த இந்தியன் நேவி ஃபார் கொலபரேஷன் இன் நேவல் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்ட் என்ஜினியரிங் சொல்யூஷன் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா, எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து MOU வந்து அதாவது சைன் பண்ணியிருக்காங்க, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, யார் கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஐஐடி பார்த்தோம் அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, MOU பண்ணியிருக்காங்க. யார் கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி கூட வந்து அக்ரிமெண்ட் MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங் சொல்யூஷன் பர்பஸ் கோசரம் வந்து பண்ணியிருக்காங்க MOU. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, the logo of the India Artificial Intelligence Impact Summit 2026 was unveiled by the Government of India. Where will the summit be held? அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியா ஏ இம்பாக்ட் சமிட் வந்து 2026 வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா, 2026ல இந்தியா ஏ இம்பாக்ட் சமிட் 2026 வந்து பண்ண போறாங்க. ஓகேங்களா, அந்த சமிட் வந்து எங்க கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பாரத் மண்டபம் நியூ டெல்லியில தான் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் பாரத் மண்டபம் நியூ டெல்லி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த டொபாக்கோ ஃப்ரீ யூத் கேம்பெயின் 3.0 அதாவது TFYCன்னு சொல்லுவாங்க 3.0 வாஸ் லான்ச்டு பை த விச் மினிஸ்ட்ரிஸ் டு ப்ரொமோட் டொபாக்கோ ஃப்ரீ லேர்னிங் என்விரான்மெண்டா வந்து லான்ச் பண்ணக்கூடிய அந்த மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா டொபாக்கோ ஃப்ரீனாவே அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ஹெல்த்துக்கு ரிலேட்டடான ஒன்று. ஓகேங்களா, ஸோ எந்த மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் ப்ளஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சேர்ந்து தான் வந்து இந்த டொபாக்கோ ஃப்ரீ யூத் கேம்பெயின் வந்து ரன் பண்றாங்க 3.0 அதாவது தேர்ட் எடிஷன் TFYC 3.0. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அண்டர் விச் ஸ்கீம் எந்த ஸ்கீம் கீழே டிட் த மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் சைன்ட் அன் MOU வித் IIT பாலக்காட் ஃபார் எ ஸ்கில்டு ப்ராஜெக்ட் கோசரம் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸும் ப்ளஸ் வந்து IIT பாலக்காடும் சேர்ந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்கீம் கீழே வந்து இந்த ஸ்கில்லிங் ப்ராஜெக்ட் வந்து நடக்குது. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா PM விகாஸ் அதாவது பிரதான் மந்திரி விசர்க் கா சம்வர்தன் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம். ஓகேங்களா, நம்ம டே 50 சேலஞ்சுமே வந்து பண்ணியிருக்கோம். அதாவது ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு ஸ்கீம்ன்ற மாதிரி 50 டே சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அந்த வீடியோஸும் பாருங்க. டே வைஸ்ல அவருடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும். ஸோ மறக்காம ரிலீஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா PM விகாஸ் ஸ்கீம் கீழே தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸும் ப்ளஸ் வந்து IIT பாலக்காடும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஸ்கில்லிங் ப்ராஜெக்ட் கோசரம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் டிட் த இந்தியன் கோஸ்ட் கார்டு ICG இந்தியன் கோஸ்ட் கார்ட்ஸ் கர்நாடகா யூனிட் கண்டக்ட் 2-day ரீஜனல் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா ரீசாரக்ஸ் அப்படின்னு கூடியது, அதாவது ரீஜனல் ரிசர்ச் அண்ட் ரெஸ்கியூ எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எங்க கண்டக்ட் பண்ணாங்க அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்டில் எந்த இடத்துல அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அரேபியன் சி ஆஃப் பனம்பூர் கோஸ்ட் தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ரீசாரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்களா, அரேபியன் சி ஆஃப் பெனம்பூர் கோஸ்ட்ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
What was the theme of the World Habitat Day 2025 observed by the Ministry of Housing and Urban Affairs? ஓகேங்களா, வேர்ல்ட் ஹேபிட்டட் டே என்னைக்கு அப்சர்வ் பண்றோம்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. ஓகேங்களா, இந்த வேர்ல்ட் ஹேபிட்டட் டேக்கான தீம் என்னவா இந்த 2025ல செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அர்பன் சொல்யூஷன்ஸ் டு கிரைசிஸ் அப்படின்றது தான் வந்து இந்த 2025க்கான ஒரு தீம். ஓகேங்களா, யார் இந்த தீம் செட் பண்ணதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் வந்து செட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which ports were recognized as a green hydrogen hubs under the National Green Hydrogen Mission? National Green Hydrogen Mission கீழ வரக்கூடிய green hydrogen hubs வந்து எந்தெந்த போர்ட்டுக்கு வந்து செட் பண்றதா வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 3 போர்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது எந்தெந்த போர்ட் பார்த்தீங்கன்னா பாரதீப், தீன்தயாள் அண்ட் விஓசி சிதம்பரம்னு சொல்லிட்டு மொத்தம் 3 போர்ட்டுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க கிரீன் ஹைட்ரஜன் ஹப்ஸா. ஓகேங்களா, அந்த கிரீன் ஹைட்ரஜன் ஹப்ஸ் வந்து எது கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் கீழே தான் வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜன் ஹப்ஸ் வந்து வருது. அது வந்து மொத்தம் 3 போர்ட்ஸ்க்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதீப், தீன்தயாள், இன்னொன்று வந்து விஓசி சிதம்பரம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா the Prime Minister launched which 2 major schemes? 2 major schemes வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அண்டர் ஸ்பெஷல் கிருஷினாவின் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம் வித் அன் அவுட்லே ஆஃப் எவ்வளவு பார்த்தீங்க அதுக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 35,440 crore வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த 2 மேஜர் ஸ்கீம்ஸ் என்னென்ன ஸ்கீம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி பிஎம் தன்ய கிருஷி யோஜனா ஒன்றும், இன்னொன்று வந்து மிஷன் ஃபார் ஆத்ம பாரத் இன் பல்சஸ் சொல்லிட்டு மொத்தம் 2 ஸ்கீம்ஸ் மேஜர் ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பட்ஜெட் அவுட்லே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 35,440 crores வந்து இதுக்கான பட்ஜெட் அலோகேஷன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which யூனியன் மினிஸ்டர் inaugurated the நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட்? நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரியில. அதனுடைய ஒர்த் அவுட்லே அதாவது அதுக்கான எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னா 2,000 crore வந்து அந்த நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை லான்ச் இனாகிரேட் பண்ண யூனியன் மினிஸ்டர் யாருன்றதை பார்த்தோம் அப்படின்னா நிதின் கட்கரியா, ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், அமித்ஷாவா, தர்மேந்திர பிரதான். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நிதின் கட்கரி அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் எங்கன்னா புதுச்சேரியில எவ்வளவு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2,000 crore. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஃபேர்சி ஃபுர்சட் அப்படின்னக்கூடிய ஒரு ஃபிக்ஸ்டு ஏர் ஃபேர் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு பை விச் மினிஸ்ட்ரி? இது நேம்லேயே இருக்கு, நமக்கு இதுக்கான எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சா சரி. ஃபேர்சி ஃபுர்செட் அப்படின்னக்கூடிய ஒரு புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ரிலேட்டட் தெரிஞ்சாலே தெரியும். ஏர்ஃபேர் ஸ்கீம் சொல்லியிருக்காங்களா, ஏர்ஃபேர்னாலே மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஓகேங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது என்ன பர்பஸ்க்குன்றது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே ப்ரைஸ் வேரியேஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ரேட், அதாவது டூ சிட்டிங்ஸ் ஒன்று ஸ்லீப் பண்ணுற மாதிரி. ஸோ அதே மாதிரி ஏர்ஃபேர் வந்து ஒவ்வொரு டைம் பேஸ்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதோட ப்ரைஸ். ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கிறதுக்கோசரம் வச்சுருக்கா ஃபேர்சி ஃபுர்செட் அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்கீம். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே வந்து வர்றது ஒரு ஏர்ஃபேர் அந்த ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Center of Excellence to promote heritage and classical language were initiated by which scheme under the Ministry of Minority Affairs? ஓகேங்களா, அதாவது ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா அது என்ன ப்ரொமோட் பண்ணணும்னா ஹெரிட்டேஜ் பாரம்பரியமும் ப்ளஸ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கீமோட நேம் என்னன்றதை பார்த்தோம் அப்படின்னா பிஎம் ஜன் விகாஸ் கரிக்ரம் அப்படின்னக்கூடிய பிஎம்ஜேவிகே அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டு ப்ரொமோட் ஹெரிட்டேஜ் அண்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் பண்றதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா த லைவ் கேசஸ் டேஷ்போர்ட் ஆஃப் த லிம்ஸ் சொல்றாங்க, அதாவது லீகல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரீஃபிங் சிஸ்டம். இதுக்கான எக்ஸ்பென்ஷனும் தெளிவாக பார்த்துக்கோங்க. லீகல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரீஃபிங் சிஸ்டம் அப்படின்னக்கூடிய ஒன்று வந்து வாஸ் இனாகிரேட்டட் பை விச் மினிஸ்டர்? எந்த மினிஸ்டர் வந்து இந்த லைவ் கேஸ் நடக்கிற லைவ் கேஸை வந்து டேஷ்போர்ட்ல மானிட்டர் பண்றதுக்கோசரம் லான்ச் பண்ண இந்த லிங்க்ஸ் வந்து யார் இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுன் ராம் மேக்வால் அப்படின்றவர் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கிறது, அதாவது இனாகிரேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா லைவ் கேஸான டேஷ்போர்ட் ஃபுல்லாவே வந்து பார்த்துக்க முடியும். அதோட இது பார்த்தோம்னா லிங்க்ஸ், அதாவது லீகல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரீஃபிங் சிஸ்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா
இந்தியா செக்யூர்ட் இட்ஸ் 7th tenure, அதாவது 7வது முறையா கன்சிக்யூட்டிவ் டைம்ல, ஓகேங்களா, அந்த யுனைடெட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கான எந்த டேர்ம்க்கான நம்ம இந்தியா வந்து செக்யூர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைனா 2026ல இருந்து 2028 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க 7th டைமா, ஓகேங்களா. ஸோ எதுல பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், அதாவது யுஎன்ஹெச்ஆர்சின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the INS Sayadri participated in the inaugural bilateral exercise between the Indian Navy and which country in October 2025. ஓகேங்களா, ஒரு பைலேட்டரல் எக்ஸசைஸ்ல வந்து கண்டக்ட் பண்ணும்போது இந்தியன் நேவிக்கான ஐஎன்எஸ் சையட்ரி வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த பைலேட்டரல் எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா எந்த கண்ட்ரி கூட சேர்ந்து பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானா, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, யூஎஸ்ஏ, பிரான்ஸ். அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சவுத் கொரியாவோட சேர்ந்து பண்ண எக்ஸசைஸ்ல தான் வந்து ஐஎன்எஸ் சையட்ரி அப்படின்னு கூடிய இந்தியன் நேவி ஷிப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வேர் டிட் சைனா இனாகிரேட் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சோலார் தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. சைனால எங்க இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் சோலார் தெர்மல் பவர் ஸ்டேஷன் சொல்றாங்க. எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கோபி டெசர்ட்ல, ஓகேங்களா. அது வந்து எங்க இருக்குன்னா ஜெனு ப்ரொவின்சஸ்ல இருக்கக்கூடிய சைனால தான் வந்து இந்த பிளேஸ் இருக்கு, ஓகேங்களா. அங்கதான் வந்து இந்த வேர்ல்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் சோலார் தெர்மல் பவர் ஸ்டேஷனை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மால்தீவ்ஸ் became the first country to achieve triple elimination, ஓகேங்களா. ட்ரிபிள் எலிமினேஷன்னா 3 ட்ரிபிள் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் விச் டிசீஸ், எந்த டிசீஸை வந்து எலிமினேட் பண்ணி ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா வந்து வந்திருக்காங்க மால்தீவ்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டிசீஸ் பார்த்தோம் அப்படின்னா HIV, சிப்ளிஸ், இன்னொன்று வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 டிசீஸை வந்து எலிமினேட் பண்ணனால தான் ட்ரிபிள் எலிமினேஷன் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ட்ரிபிள் எலிமினேஷன் ஃபர்ஸ்ட் பண்ண கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மால்தீவ்ஸ். அந்த ட்ரிபிள் எலிமினேஷன்ல என்னென்ன டிசீஸ் வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா HIV, சிப்ளிஸ் அண்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அஸ்ட்ரா ஹிண்ட் 2025 ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி, ஓகேங்களா. நேம்ல இருக்கு அஸ்ட்ரா ஹிண்ட், ஓகேங்களா. அஸ்ட்ரான்றது என்னன்னு குறிக்கும், இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஓகேங்களா. அஸ்ட்ரான்றது ஆஸ்திரேலியா, இந்தியா, ஓகேங்களா. ஸோ இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து பண்ண எக்ஸசைஸ் நேம் தான் அஸ்ட்ரா ஹிண்ட் 2025. இது ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா led an Indian parliamentary delegation to the 68th CPC, அதாவது காமன்வெல்த் பார்லிமெண்டரி கான்ஃபரன்ஸ் held in which location, எந்த லொகேஷனை வந்து இந்த மீட்டிங் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, ஓகேங்களா. அந்த கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ண இடத்துல இந்தியா சார்பா லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அது எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பிரிட்ஜ் டவுன், பார்படோஸ் அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சிபிசி, ஓகேங்களா. எத்தனாவது சிபிசினா 68th எடிஷன் சிபிசி, அதாவது காமன்வெல்த் பார்லிமெண்டரி கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியா சைன்ட் அன் MOU வித் விச் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அண்டர் த ரக்ஷக் சேலரி பேக்கேஜா, ஓகேங்களா. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கூட சேர்ந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அது எந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா CRPF, BSF, ITBP, இல்லை NSGL, அசாம் ரைஃபிள்ஸ். அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் BSF தான் வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியா BOIயும் பிளஸ் வந்து BSF சேர்ந்து தான் வந்து இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ரெண்டும் ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க அண்டர் ரக்ஷக் சேலரி பேக்கேஜ் ஃபார் அந்த மிலிட்டரி ஃபேமிலிஸ்க்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏர் இந்தியா பார்ட்னர்டு வித் விச் ஏர்லைன் டு என்ஹான்ஸ் கனெக்டிவிட்டி பிட்வீன் இந்தியா அண்ட் தாய்வான், இந்தியாவுக்கும் தாய்வானுக்கும் இடையே உள்ள ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து வலுப்படுத்துறதுக்கு ஏர் இந்தியா வந்து இன்னொரு ஏர்லைனோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அந்த ஏர்லைனோட நேம் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ANA ஏர்லைன்ஸா, ஸ்டார்லக்ஸ் ஏர்லைன்ஸா, EVA ஏரா, சைனா ஏரா, லைக் கேத்தே பசிபிக்கா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்லக்ஸ் ஏர்லைன்ஸ் அப்படின்னு கூட ஒரு ஏர்லைன்ஸ் கூட சேர்ந்து தான் வந்து இந்தியா தாய்வான் இடையேயான ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றதுக்கோசரம் ஏர் இந்தியா வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் லான்ச்டு த ஸ்போர்ட்ஸ் வியர் பிராண்ட் 10x U, ஓகேங்களா. ஸோ யார் இந்த ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வியர் பிராண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா MS தோனியா, விராட் கோலியா, ராகுல் டிராவிட்டா, சச்சின் டெண்டுல்கரா, சௌரவ் கங்குலியா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் அவர் தான் வந்து இந்த பிராண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் வியர்க்கான ஒரு பிராண்டா, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் இந்தியாஸ் IMF growth forecast ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 26, ஓகேங்களா. IMF ஓட ஒரு growth forecast வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய forecast வந்து எவ்வளோ, அதாவது forecastனா ப்ரெடிக்ஷன்,
ஓகேங்களா. எவ்வளவு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 6.6% வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 26. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which bank was recognized as Asia's safest bank for the எத்தனாவது டைம்னா 17th consecutive time by the Global Finance. ஓகேங்களா. அதாவது ஒரு பேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏசியாவோட சேஃபஸ்ட் பேங்கா வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க 17வது முறையா கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ்னா அடுத்தடுத்து. ஓகேங்களா. 17th டைமா கண்டினியூஸா வந்து வின் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. அந்த பேங்கோட நேம் என்னன்றது பார்த்தோம் அப்படின்னா டிபிஎஸ் பேங்க் தான் வந்து 17th டைமா வந்து 17th கன்சிக்யூட்டிவ் இயரா வந்து ஏசியாவோட சேஃபஸ்ட் பேங்கா வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பாரத் தமினனி became the first Indian to achieve the which feat. எந்த உயரத்தை வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா யாரோட நேம் பார்த்தீங்கன்னா பாரத் தமினனி அப்படின்னு ஒரு பர்சன். ஓகேங்களா. என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா கிளிம்ஸ் 9 பீக்ஸ் எபோவ் 8,000 மீட்டர் 8,000 மீட்டர் இருக்கக்கூடிய பீக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9 பீக்ஸை வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. அதற்கான அச்சீவ்மெண்ட்டாக தான் வந்து இவருக்கு வந்து வந்திருக்கு. பாரத் தமினனி அப்படின்றது ஃபர்ஸ்ட் இந்தியன் டு அச்சீவ் இந்த அடிக்கலை வந்து வின் பண்ணதுக்கான ஃபர்ஸ்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் இந்தியன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was reappointed as the prime minister of France by president Emmanuel Macron. அதாவது ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட பிரைம் மினிஸ்டரா வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட பிரசிடென்ட் வந்து எமனுவல் மேக்ரான் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அதை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண பிரைம் மினிஸ்டர் அவருடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா செபாஸ்டின் லெக்ரனோ அப்படின்றவர் தான் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர், பிரான்ஸோட பிரைம் மினிஸ்டரா. ஓகேங்களா. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த நாட்டோட பிரசிடென்ட் எமனுவல் மேக்ரான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the MD and CEO of Hyundai Motor India Limited effective January 1, 2026. January 1, 2026ல இருந்து Hyundai மோட்டாருக்கான MD and CEO வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் என்ன? தருண் கர்கா, ராஜேஷ் சர்மா, அனில் ஜெயின், சஞ்சய் குப்தா இல்ல ரமேஷ் சின்ஹா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தருண் கர்க் அப்படின்றவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ இந்த எஃபெக்டிவ்னா January 1, 2026ல இருந்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who was appointed FICCI பிரசிடென்ட்டா வந்து எலெக்ட் ஃபார் 2025 to 26க்கான எலெக்ட்ல வந்து பிரசிடென்ட்டா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த் கோயிங்கா அப்படின்றவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா FICCIயோட பிரசிடென்ட்டா வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what is the name of the world's first multi-sensor earth observation satellite announced by Galaxy I ஸ்பேஸ் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மல்டி சென்சார் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டா வந்து வந்திருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்டோட நேம் என்ன? அதோட மிஷின் பார்த்தோம் அப்படின்னா மிஷின் திருஷ்டி அப்படின்னு கூடிய ஒரு மிஷின் தான் வந்து அதுக்கான நேமா வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ஐ ஸ்பேஸ் தான். ஓகேங்களா. அதோட நேம் பார்த்தீங்கன்னா மிஷின் திருஷ்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா where was the 11th edition of Asian Aquatic Championship held? அதாவது எத்தனாவது எடிஷன் பார்த்தோம் அப்படின்னா 11வது எடிஷன். ஓகேங்களா. 11th எடிஷன் ஏசியன் அக்வாட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்னு சொல்லுவாங்க. எங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க? நியூ டெல்லியா, மும்பையா, அகமதாபாத்தா, சென்னையா, கொல்கட்டா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத்தில் தான் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா. எத்தனாவது எடிஷன்னா 11th எடிஷன் ஏசியாவோட அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா where was the 2025 International Weightlifting Federation World Weightlifting Championship வந்து எங்க கண்டக்ட் பண்ணாங்க? ஒஸ்லோ நார்வேவா, ஐஸ்லாண்டா இல்ல நார்வேலே ஃபோர்ட் அப்படின்னு ஒரு பிளேஸா, ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன் இல்ல ஃபின்லாண்டா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ட் நார்வேல தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப். ஓகேங்களா. இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் 2025. ஓகேங்களா. நார்வேல ஃபோர்ட் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who authored the book Ready, Relevant and Resurgent to Shaping a Future Ready Force அப்படின்னு கூடிய ஒரு புக்கோட ஆத்தர் யாரு அப்படின்றத பார்த்தோம்னா சிடிஎஸ் ஜெனரல் டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ஜெனரல் அனில் சௌஹன் அவரு தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர். புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ரெடி, ரிலவெண்ட் அண்ட் ரிசர்ஜென்ட் ஷேப்பிங் எ ஃபியூச்சர் ரெடி ஃபோர்ஸ் அப்படின்னு கூடிய புக்கோட ஆத்தர் தான் ஜெனரல் அனில் சௌஹன்றவங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா when is the world post day observed by the United Nations? United Nationனால world post day நம்ம என்னைக்கு அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 1, 9, 15, 20, 31. அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 9 தான் வந்து வேர்ல்டு போஸ்ட் டேவா வந்து அப்சர்வ் பண்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what is the theme of the United Nation International Day of the Girl Child 2025க்கான
தீம் என்ன, இதுக்கான டே என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. எந்த டேவை வந்து நம்ம இன்டர்நேஷனல் டே ஆஃப் த கேர்ள் சைல்ட் டேவா என்னைக்கு அப்சர்வ் பண்றோம்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. இதுக்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா த கேர்ள் ஐ ஆம் த சேஞ்ச் ஐ லீட் அப்படின்றது தான் வந்து இந்த 2025க்கான தீம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian state declared 2025 as a year of urban development? Year of urban development சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வந்து 2025 வந்து நாங்க டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு சொன்னேன். ஸ்டேட் எந்த ஸ்டேட்? மகாராஷ்டிராவா, குஜராத்தா, தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாபா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் ஸ்டேட் தான் வந்து 2025 பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஸ்ரதாஞ்சலி ஸ்கீம் to ensure dignified return of a mortal remains the resident who die outside the state was launched by the chief minister of which state? எந்த ஸ்டேட்கான வந்து இந்த ஸ்ரதாஞ்சலி அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டேட்ல இறந்தாங்க அப்படின்னா அவங்களை எடுத்துட்டு வரதுக்கோசரம். ஓகேங்களா. ரிட்டர்ன் ஆஃப் மார்டல் ரிமைன்ஸ் ஆஃப் ரெசிடென்ட் ஹூ டை அவுட் சைட் த ஸ்டேட். ஓகேங்களா. ஸோ அதை லான்ச் பண்ண ஸ்டேட் எந்த ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா அசாம், வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, பீகாரா, ஜார்க்கண்டா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அசாமோட சீஃப் மினிஸ்டர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்ரதாஞ்சலி அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே இஸ் அப்சர்வ் ஆன் விச் டேட்? எந்த டேட்ல வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டேவா நம்ம அப்சர்வ் பண்றோம்? அக்டோபர் 4, அக்டோபர் 8, நவம்பர் 1, டிசம்பர் 15, ஜனவரி 15? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 8 தான் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து நாம அப்சர்வ் பண்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா where has India built the world's highest motorable road வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. உலகத்திலே வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடா? ஓகேங்களா. ரோடு. ஓகேங்களா. இந்தியாவிலே வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடா வந்து எந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மிக்லா பாஸ் அப்படின்னு கூடிய ஒரு பாஸ்ல தான். எங்கன்னு பாத்தீங்கன்னா லடாக்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகேங்களா. ஸோ அங்கதான் வந்து வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடா வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஓகேங்களா. மிக்லா பாஸ் லடாக்ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா where did the Lucknow Municipal Corporation inaugurated the India's first dedicated animal birth control training center வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எங்கன்னு பாத்தீங்கன்னா லக்னோ முனிசிபல் கார்பரேஷன் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அங்க எங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஹரா அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அனிமல் பர்த் கண்ட்ரோல் ட்ரைனிங் சென்டரை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெடிகேட்டடான ஒரு அனிமல் பர்த் கண்ட்ரோல் ட்ரைனிங் சென்டர் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜர்ஹரா அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸ்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த டிஜிட்டல் லைப்ரரி கயானா யாக்னியா மண்டப் வாஸ் அனௌன்ஸ்ட் இன் விச் சிட்டி? எந்த சிட்டில வந்து இந்த டிஜிட்டல் லைப்ரரிக்கான இந்த கயானா யாக்னியா மண்டப் அப்படின்றக்கூடிய ஒன்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த சிட்டில அப்படின்றது பார்த்தோம்னா புவனேஸ்வரா, பூரியா, இல்ல கட்டக், ரூர்கெலா, இல்ல சம்பல்புரா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பூரியில தான் வந்து இந்த இதுக்கான டிஜிட்டல் லைப்ரரிக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த இந்தியன் ஆர்மிஸ் சாக்ஷம் கவுண்டர் அன்மேன்டு ஏரியல் சிஸ்டம்? ஓகேங்களா. அந்த சாக்ஷம் அப்படின்னக்கூடிய ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மில. அதனுடைய பர்பஸ் என்ன? பர்பஸ்க்கோசரம் அந்த சாக்ஷம் கவுண்டர் அன்மேன்டு ஏரியல் சிஸ்டத்தை வந்து லான்ச் பண்ணதுக்கான ரீசன் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா டிடெக்டிங் அண்ட் நியூட்ரலைசிங் த எனிமி ட்ரோன்ஸ் வரும்போது, எனிமியோட ட்ரோன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை டிடெக்ட் பண்ணி அந்த ட்ரோன்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு தான் வந்து இந்த சாக்ஷம் கவுண்டர் அன்மேன்டு ஏரியல் சிஸ்டத்தை வந்து இது பண்ணதுக்கான பர்பஸ். ஓகேங்களா. இந்தியன் ஆர்மில. இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா what was the theme of World Habitat Day 2025 observed by the Ministry of Housing and Urban Affairs? World Habitat Day என்னைக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. அது இல்லாம இதுக்கான தீமுக்கான ஆன்சருமே வந்து மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா led an Indian parliamentary delegation on the 68th Commonwealth Parliamentary Conference held in which location? எந்த லொகேஷன்ல வந்து கண்டக்ட் பண்ண இந்த 68th CPC வந்து லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அது எங்க கண்டக்ட் பண்ணாங்க, எந்த லொகேஷன்லன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்கமிங் எக்ஸாம்க்கு யூஸ் ஆகிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் வந்து ஸ்கீம்ஸ்க்கான அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை பை.